இது நாங்கள் எழுதிட்டோம், நாங்கள் உழைப்பை போட்டோம் அப்படிங்கிறதுனால கிடையாது. இதை வந்து ஐயோ அவர் அங்கீகரிச்சிட்டாரு, இல்லை என் பேரை பர்சனலாக சொன்னார் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த புத்தகத்தில் வந்து ஒரு 40 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 40 பேர் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து தெற்கில் இருந்த ஒரு சூரியன் பார்த்துருப்பீங்க, மாபெரும் தமிழ் கனவு பார்த்துருப்பீங்க, தமிழ் தலைவர் பெரியார், இதெல்லாம் அண்ணாக்கு, கலைஞருக்கு, பெரியாருக்கு எழுதினதை பார்த்துருப்பீங்க. பல பேர் எழுதின கடிதம், கட்டுரைகள் ஒரு தொகுப்பாக இருந்தது. அதே போல் இது ஒரு தொகுப்பு. ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா, அம்பேத்கர் மரபுகளில் எல்லா வேறு சிந்தனைகளையும் ஒன்றிணைக்க ட்ரை பண்ணுது. அதாவது அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் ஒரு மாதிரி புரிந்து கொள்ளப்படுவார், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி புரிந்து கொள்ளப்படுவார், தெலுங்கானாவில் ஒரு மாதிரி புரிந்து கொள்ளப்படுவார். இன்னும் அம்பேத்கரியத்துக்குள்ளேயே இப்போ ஒரு தலித் பேந்தர் எடுத்துக்கோங்க மகாராஷ்டிராவில், அதில் மார்க்சிய பிரான்ச் ஒன்று இருந்தது, பௌத்தத்தை தழுவுன ஒரு பிரான்ச் இருந்தது, இதுக்கு நடுவில் ஒரு பிரான்ச், மிடில் பாத்னு ஒரு பிரான்ச் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெவ்வேறு சிந்தனைகள் இருக்குது. அது காலப்போக்கிலையும் வேறு வடிவத்துலையும் இருக்குது. அது வந்து அரசுக்கு நெருக்கமாக இருந்திருக்கு, அரசு கூட முரண்படுற ஸ்டேஜில் இருந்திருக்கு, அரசு கூட நெகோஷியேட்டிங் பொசிஷனில் இருந்திருக்கு, எஜுகேஷனில் ஒரு மாதிரி இருந்திருக்கு, ஹெல்த்தில் ஒரு மாதிரி இருந்திருக்குன்னு ஏகப்பட்ட துறையில் இருந்திருக்கு.